அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்கும் இந்த வேளையில் நபிகள் சொன்னதை ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்ல பிரியப்படுறாங்க. அவங்க அதை கேளுங்க. இது பழசு தான், பழசாக இருந்தாலும் புதுமையாக ஆக்குவாங்க. ஆக்கத்தான் நம்ம வெற்றியாளராக ஆக முடியும். எப்படி வெற்றியாளராக ஆக முடியும்? நாவை அடக்கி ஆளுங்கள், அதற்கு அதிகாரம் கொடுக்காதீர்கள். உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அது இயங்கட்டும். நம்ம நாக்கை எப்போ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறோமோ அது யோகாவில் மட்டும்தாங்க முடியும். நான் இந்த இடத்துல பேசி தான் தீரணும். பேசாமல் உங்களுக்கு தெரியாது, அது நாக்கால் தான் பேசுகிறேன். பேசாத இடத்துல யார் மௌனமாக இருக்காங்களோ அவர் வெற்றியாளராக ஆக முடியும் என்று கூறி பயிற்சியை தொடங்க தயாராகிட்ட நண்பர் பாருங்கள். அவங்க தயாராக இருக்குது, வந்திருக்காப்புல. காலை தண்ணி ஆக்டிவிட்டி பார்க்க வந்தோம். நிமிந்து உட்காரு. பயிற்சிக்கு வந்துட்டோம். பொதுமக்களை முதல்ல உலக மக்களை வணக்கத்தை தெரிவிங்க. அன்பாக வணங்கிட்டீங்க. இப்போ நான் செஞ்சு காட்டுறதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இது பயிற்சி தான், போட்டி அல்ல, தெரிஞ்சுங்க. அப்பா நீ ரெடி தானப்பா? உன் பேர் என்ன? உன் தங்கச்சி பேர்? வெரி குட். அவ்வளோ பிடிச்சிருந்தானே உனக்கு? வெரி குட், ரைட். பயிற்சியை தொடருங்க. காலை நீட்டணும். முடிந்த அளவு தனித்தனியாக பிரிக்கணும். இறைவனை வணங்கி கையை ரெண்டையும் கோர்த்து நம்ம கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க. எப்படி? பின்னாடி நல்லா முதுக பின்னாடி தள்ளணும். 3 முறை செஞ்ச பின்னாடி முதுக தள்ளணுங்க. எந்த அளவுக்கு பின்னாடி முதுகுல போதும் கிரைண்டர் போடப்பட அப்படி ஆப்போசிட் எந்த பக்கம் பிடிக்கணும், திரும்பி போகணும். அப்படி செய்யும் போது மனம் மகிழ்வும், எதிர்பக்கம் உடல்ல உள்ள இது செயல்பாடும் எதிர்பக்கம் தொப்பை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து செஞ்சீங்க. ஆப்போசிட் பேரு சக்கிச்சாலன். இப்படி செய்யும் போது என்ன உடனே பலன் கிடைக்கும்? 6 மாசம் வேணுங்க. 6 மாசம் வேணும்னா இந்த தலையை கொண்டு பூமியில வச்சிட முடியுங்க. மக்கள் அனைவருக்கும் யோகா வணக்கத்தை தெரிவித்து பெல்பட் நமக்கு மறந்துடாங்க. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.